யோனா, எழுந்து போ, நினவே நகரத்துக்குப் போ, அவர்கள் இருள் கொழுந்து போல எரிகிறது. ஆனா யோனாவின் மனசு துடிதுடிச்சது. இதை நான் தப்பிக்கணும். அவன் கடற்கரை துறைமுகத்துக்கு ஓடினான். சாந்தமான நீரை கிழித்து புயல் பறந்து வந்தது. இடி அரங்கம் போலவும் அலை தீயாகவும். மனிதர்கள் கத்தினார்கள். யாருக்காக இந்த கோபம்? உண்மை யோனாவை பிடித்தது. அவன் சொன்னான், இது எனக்காக. என்னை கடலுக்குள் தூக்கினீர்கள் என்றால் கடல் அமைதியாகும். கடலின் ஆழத்திலிருந்து கடவுள் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். அவன் விழுங்கப்பட்டது. ஒளியில்லாத ஒரு அறையில் 3 நாள் 3 இரவு. கிருபை வேண்டும். மீண்டும் ஒரு வாய்ப்பு வேண்டும். மீன் கடற்கரையில் யோனாவை உமிழ்ந்தது. இந்த முறை அவன் ஓடவில்லை. அவன் நினவேக்குள் நுழைந்தான். இன்னும் 40 நாள் இந்த நகரம் விழும். அவன் சொன்னது தீர்ப்பு. ஆனா மக்கள் அதை தவிர்த்து ஓடவில்லை. மறுபுறம் அவர்கள் மண்டியிட்டு மனம் திரும்பினார்கள். ராஜாவும் பணியாளரும் தெருக்களும் பாவத்தின் புகையை கருணையின் மழையால் அணைத்தார்கள். கடவுள் அந்த நகரத்தை காப்பாற்றினார். இறுதியில் யோனா கேட்டான், ஏன் அவர்களை காப்பாற்றினீர்? கடவுள் மெதுவாக சொன்னார், அவர்கள் என் மக்கள்.